நமக்கு இந்த பாகவத ஸ்ரவணத்தினால வரும். எப்பேற்பட்ட கட்டம் கொடிய விஷப்பற்களால் கடிக்கிற போது ஆயமோன்று பேர் தசந்தம் தக்ஷகம் பாது லெலிகானம் விஷாலனைகி. நீ நான் அதை கொஞ்சம் கூட பார்க்க வேண்டும் சொல்லி உனக்கு இன்னும் ஏதாவது சொல்லணுமா? கிம் பூஜா சோதமிச்சது, இன்னும் மேலே ஏதாவது சொல்லமான் மகானான பரீட்சித்து எழுந்திருந்தார். சித்தோஸ்மி அனுகிரகோஸ்மி, நான் ஜென்மலாபத்தை அடைஞ்சேன், என்னை அனுகிரகம் பண்ணலை. இது நான் கொண்டாட வேண்டியதில்லை. ஏன்னா ஞானிகள்லாம் அஞ்ஞானத்தினால தாபதப்தாளாக இருக்கக்கூடிய ஜீவத்தை இயற்கையாக வாழ்க்கை விடுறேன். அதுக்காக சொன்னேன். நான் இனிமேல் எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் உட்காந்து வாசிங் இச்சாமி என்னுடைய பேச்சை நிறுத்திக்கிறேன், பரமாத்மாவிட்ட மனசை வச்சு இந்த சரீரத்தை விட்டுடுறேன்னு சொல்கிற போது மகானான சுகர் கிளம்பிட்டார். அவருக்கு ஏதாவது அங்கே மாலை போட்டு ஏதாவது பேஷண்ட் மாறாது அட்ரஸ் பார்த்துப்பேன். அந்த அளவில் சுகாச்சாரியால் உடனே புறப்பட்டார். அவருக்கு அதனால் பிரதிப்பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் பண்ணக்கூடிய காரியம் பாகவதம். அதுக்கு ரேட்டு வச்சு விட்டானே. அந்த துர்தசையை பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். பரமாத்மாவனுடைய சரணகமனத்தை நிறுவிட்டு எதையும் விரும்பாமல் சொன்ன மகான் சுக கதை இது. சர்வத்தையும் விட்டு 7 நாளில் உயிரை பெரு போகிறதுன்னு தெரிஞ்சும் கலங்காமல் கேட்ட கதை. அப்பேற்பட்ட கதையை இவ்வளவு ரூபா அப்படின்னு இப்படி பாராயணம் பிரவச்சனம் பண்ணிக்கணும். அதை கண்டா எவ்வளவு இன்கன்சிடென்ட் அப்படின்னு நினச்சி பாருங்க. சொன்னவர் யார், கட்டவர் யார்? அந்த 2 மகான்களுடைய நிலையை பார்த்து இதுக்கு நாம் லாய்க்கான்னு இருக்கணும். மகாத்மாவான பரீட்சித்து உட்காண்டிருக்கார். அப்போ என்ன சொல்கிறார்? 7 நாள் பாகவதம் கட்டிருக்கார். அவர் இன்னும் யோகாபியாசம் பழகலை. மகாயோகி அப்படின்னு பரீட்சித்து மகாயோகியார். 7 நாள் பாகவதம் கேட்டால் மகாயோகி ஆகிட்டார். மகாயோகியாக இருந்து பரமாத்மாவை தியானம் பண்ணிருக்கும்போது தக்ஷகம் வரபோது விஷத்தை போக்கக்கூடிய சக்தி உள்ள நீலகண்ட மந்திரத்தை சித்தி பண்ணின ஒரு பிராமணன் வந்தார். தட்சகணம் பிராமண வேஷத்தில் வரான். 2 பேர் போயிருந்தா பேச்சு தானே. ஐயா எங்கே போறே? தட்சணம் கடிக்க போகிறானா அந்த மந்திரிச்சு பொழைக்க வைக்கிறதுக்கா போல். என்ன சாதாரண பாம்பா? தட்சகன்னா மலையை பார்த்தா காட்டை பார்த்தா பஸ்மா போடும் அப்படின்னா தட்சனாக இருக்கிற பிராமணன். அப்போ விஷம் கடிக்கு முதல் நெஞ்ச அந்த பிராமணன் தட்சனாக இருக்கட்டும், அவன் பாட்டனாக இருக்கணும் அப்படின்னு. நான் தான் அந்த தட்சகன்னா தன்னுடைய இயற்கையான ரூபத்தை காமிச்சான். உடனே ஒரு ஆலமரத்தை அப்படி பார்த்தான். அது அப்படியே பஸ்மாபடுத்து. அந்த ஆலமரத்தில் ஒரு பையன், பிரம்மச்சார பையன் மொட்டுக்களை பறிச்சுன்னு இருந்தான். சீமந்த காலத்தில் அதை இடிக்க சொல்லுவாள். அதுக்காக ஒரு புடவையில் வச்சு அதை புழிவார். அதுக்காக அவனும் போட்டான். அந்த குழந்தை படுத்து உடனே ஒரு மந்திரம் செஞ்சவர் பாதபட்சம் பண்ணார். உடனே மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் முளை விட்டுது. அதுக்கப்புறம் 3 முளை விட்டு அதுக்கப்புறம் பெரிய மரமாக பழையபடி ஆயிடுச்சு. பெரிய ஆள் தான். மெட்டக்கடி வேணும் தான் நான் தெரிஞ்சுட்டு. நீ எதுக்காக போறீன்னா பணத்துக்காகனா. இந்த இன்டலெக்சுவல் டிஸானஸ்டி என்ன பண்ணுறது பாருங்க. இவ்வளோ மழக்கடி மந்திரம் தெரிஞ்சவன் பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு மனசாக வச்சான். நான் பணம் வாங்க மாட்டேன், நான் பழைக்க வைக்க முடிஞ்சால் பழைக்க காலம் முடிச்சு வாழ்ந்த இது சொல்வா. இந்த ஜனங்கள் குயுக்தி வாசம் பண்ணுறது. அவங்க பொழைச்சா தானே என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ பண்ணிப்பார், பொழைச்சானா நல்லது, பொழைக்கலாம் போய்ட்டு உனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே அப்படின்னு நினச்சி சொல்ல மாட்டான். பொழைக்காட்டா என்ன பண்ணுறது, அந்த பணத்தை விடமானே அப்படின்னு நினச்சா உன்னுடைய நேரம் இருக்குது. சட்டமாக அது இன்டலெக்சுவல் டிஸானஸ்டினால் அந்த பிராமணன் நாகரத்னத்தை 1000 கொடுத்தான். நீ என்ன எதிர்பார்க்க பணம் தான். பணத்தை அதை போல் 1000 மடங்கு கொடுத்தான். கையில் வாங்கிட்டு பொழைச்சான் பழைக்கான்னு கவலை இல்லை. கையில் வர்றது பணம் அப்படின்னு 100 பார்க்கும். இந்த விஷயம் அந்த பையன் மூலமாக
மகாராஜா ஜனமேஜனுக்கு தெரியப்படுது. அந்த தக்ஷன் கடுமையான விஷ பற்களால் கடித்து மகாராஜா பரீட்சித்து மோட்சம் அடைஞ்சாள். தக்ஷன் அவன் தப்பு இல்லையே, அவன் பிரம்மசுகுமாரன் சாபத்தினால தீண்டினான் சொல்வார். ஜனமேஜன் சொல்கிறான், பிரம்மகுமாரன் சாபம்னா இவன் பொழைக்க வைக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கானா? அவன் சாபத்தினால தஷ்டகன் தீண்டி அவன் காலமானம்னா அவன் பொழைக்க வைக்கப்படாதுன்னு கட்ட எண்ணம் இந்த தஷ்டகனுக்கே இருக்கே. அதனால் சர்ப்பயாகம் பண்ணி எல்லா பாம்பையும் நசிக்கப்படுறேன்னு கடுமையாக ஹோமம் பண்ணுறான். அப்போ என்ன தஷ்டகன் வரலையா அப்படின்னு அவன் இந்திரனை காலை பிடிச்சின்னு இருக்கான். இந்திரனையும் சேர்த்து ஹோமம் பண்ணுங்களே அப்படின்னு வேகத்தை சொன்னான் ஜனமேஜயன். பிரகஸ்பதி பகவான் வந்து, அப்பா நமக்கு உயிர் பிரிகிறது பாம்பனாலேயோ திருநாளையோ அக்னினாலேயோ அந்த ஷாக் அடிக்கிறது அதனால் போயிட்டோமா, இது மாதிரிலாம் உண்டு. அதுக்கு ஷாக்குங்கிறதுக்கு வித்யுத்துன்னு இருக்குது இங்கே வார்த்தை. அது மாதிரி இருக்கா, அதனால ஷாக்கு உண்டா அப்படின்னு கேட்டாங்க. அது சொல்லியிருக்கு அந்த வித்யுத். அதனால் உங்கள் அந்த தக்ஷகன் காரணம் இல்லை, கர்மா காரணம். அது உடனே நிறுத்திவிட்டான் மகாராஜ். இந்த விஷயத்தை சொல்லும்போது யாஜ்ஞவல்கர் வேத விபாகம் பண்ணி அதை அத்தியனம் பண்ண வைஷம்பனாட்ட அவருக்கு ஒரு பாபம் சம்பவிச்சு, அதுக்கு மற்றவாழெலாம் பண்ண வேண்டாம், நானே பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு. நீ இப்போ பெரியவாளெல்லாம் மகான்கள்லாம் குறைச்சதுனால விப்ராமந்தா பிராமண அவமானம் பண்ண நீ எனக்கு சிஷ்யனாக இருக்கக்கூடாது, என்னட்ட கத்துன்னு தான் கக்குன்னு. கக்குன்னு தைத்திரிய பட்சிகள் அதை தைத்திரிய எஜுர்வேதமாக அத்தியனம் பண்ணி மகானான யாஜ்ஞவல்கர் பரமாத்மாவை சூரியனாக உபாசித்து சூரியனிடத்திலிருந்து சுக்ல எஜுர்வேதத்தை கற்றுக்கொண்டார். இந்த 18 புராணங்கள் இருக்குன்னு உடனே சொல்லும்போது மகாத்மாவான எங்கள் மார்க்கண்டேயர் எங்கள் குலத்தில் பிறந்தவர் புராணம் பண்ணார்னு பிரளயம் பார்த்தார்னு கதை காட்டிருக்கேன், அதை கொஞ்சம் சொல்கிறார். ஒன்று சூதபாரர்கள் மார்க்கண்டேயர் பகவானை உபாசனம் பண்ணி மிருத்யுஜித் ஆராதீன் ஸ்ரீகேஷம் ஜிக்யே மிருத்யும் சுதுர்ஜயம். மிருத்யுவை ஜெயிக்க முடியாத மிருத்யுவை பகவானை பஜனை பண்ணி ஜெயித்தார். 6 மன்வந்திரம் அவர் க்ஷேமமாக இருக்கார். 7ஆம் மன்வந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் இவர் ஏன் இன்னும் போல இன்னும் இருக்கார் அவருடைய தபஸ்னால. உடனே தேவஸ்திரீகளையும் மன்மத்சனையும் வசந்த ருத்துவையும் அந்த மலைமானத்தையும் ஆரம்பித்தார். வந்து பாடுறா ஆடுறா, ஹாவபாவத்தை காமிக்கிறார். சர்வந்தது அபவன் மோகம். பரமாத்மாவனுடைய சன்னத்தை ஹிருதயத்தில் வச்சுருக்கக்கூடிய மார்க்கண்டேயர் முன்னால் இவ்வளோ பேரும் அட்டகாசம் பண்ணியும் அவரோட மனசு கொஞ்சம் கூட மாறலையா, தெரிக்காமல் தபஸில் இருந்தார். இப்படி தெரிக்காமல் இருந்தது மகானான நரநாராயணனுக்கு. நரரூபியாகவும் நாராயணரூபியாகவும் இந்த பகவானுக்குத்தான் சேரும். அந்த இது ஒரு மனுஷன் பண்ணியிருக்கானா அப்படின்னு நினச்சி ஆச்சரியத்தோட 2 பேரும் அனுகிரகாய அவிராசீது நர நாராயணம் ஹிருகி நன்னா ஆவிர்பவித்தார். என்ன வேணும் வரம்னா, எனக்கு பிரளயத்தை பார்க்கணுமே என்னார். எதுக்கு ஆச்சரிய ஹேத்தோகம்னு பட்டது காரணங்களோட. அவர் பிரளயத்தில் என்ன கட்டம்னு பார்க்கல, அதனால் ஆச்சரியமாக நினச்சி அதை பார்க்கணும். சரின்னு சொல்லிவிட்டு அங்கேயே மறைஞ்சாள். தன்னிடத்தில் இருந்தபடியே இருக்கார். தன்னோட ஹிமப்பத்தில் புஷ்பபத்ராதி தீரத்தில் சித்திர சிலையில் உட்காண்டிருக்கார். பெரிய காற்று இருக்குது, பெரிய மழை கடுமையாக உறைஞ்சது. உடனே எல்லாம் ஜலத்தில் இவர் மூழ்கி வரார். பெரிய முதலை விழுங்கிறது, பெரிய மீன் விழுங்கிறது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான வருஷங்கள் கஷ்டப்படுறார் பிரளயத்தில். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுனே இருப்பா. ஒரு நாளைக்கு வன கிடைத்ததில் ஒரு ஆலமரம், ஆலமரத்தில் ஒரு கிளையில் ஒரு குழந்தை கட்டவரை கையினால் தூக்கி கால் கட்டவரில் வாயில் வச்சுன்னு சீப்பிட்டு சர்வங்களிபியாம் பாணிபியாம் உன்னீய சரணாம்புஜம்
முக்கே நிதாய விப்ரேந்திரா ஜெயந்தம் வீக்ஷிய விஸ்மிதா. அந்த குழந்தைய இந்த கடுமையான பிரளயத்தில் இந்த குழந்தை எங்கே இருக்குது, இந்த குழந்தைய கட்டி அணைக்கலான்னு வந்தார். உடனே அந்த எல்லாம் பிரளயம் இல்லை, ஜலம் இல்லை, உத்தமமான தன் ஆசிரமத்தில் உட்காந்துருக்கார். என்னது இல்லாது இப்படி பண்ணுத்தேன்னு இந்த வெறுமனை ஏதோ வெள்ளித்திரையில் பார்க்கறதுன்னு வச்சுருக்கான். இவனுக்கு இவ்வளோ காட்டுறானே, இவனுக்கு சக்தி இருக்குன்னா பகவானுடைய மாயினால் இல்லாத பிரளயத்தை காமிச்சாருங்கிறது ஆச்சரியம் இல்லை. அப்போ உருகி பிரார்த்தனை பண்ணுறார் பகவான். பிரபன்னோஸ்மி அங்கே மூலந்தே பிரபன்னாபயதம் ஹரே என் மாயையா அபிபூதாக முக்கியந்தி ஜானகாசயா. எவனுடைய மாயினால் மகான் ஞானிகள் கூட மோகிக்கிறாளோ, என்னை போய் இல்லாத பிரளயம் இருக்கிறாமான்னு கேட்டு பிரமிக்க வச்சது அந்த பகவானுடைய திருப்படி கட்டியாக பிடிச்சிருந்தேன்னு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிருக்கார். ஆகாச வீச்சிலே பார்வதி பரமேஸ்வரால் விஷமாக உடாலாக போயிருக்கு. தேவி கருணை, நீங்கள் இவருக்கு ஏதாவது சித்தி கொடுங்க. மகானா பரமேஸ்வரன் சொல்கிறாள், நைவேச்சத்யாசுஜக்வாபி மன்மனுஷன் மோட்சமப்யுதா பக்திம் பராம் பகவதி லப்தவான் புருஷே வியே. கண்டிப்பாக எதையும் விரும்ப மாட்டார். காரணம் என்ன? பகவான்கிட்ட பக்தி வந்தது, அவர் எதை ஆசைப்படுவார்? அவர் நெய்வ இச்சதின்னு இருக்கும். இந்த பகவான்கிட்ட பக்தி வந்தால் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ பொருத்தமற்ற விஷயம். பகவான்கிட்ட உண்மையாக பக்தி இருக்குன்னா எதிரையும் ஆசை இருக்கப்படாது. இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்ல மாட்டேனா, இதில் இருக்கிறது நைவேட்சதி ஆசிரக்வாபி பிரம்மனிஷன் மோட்சம் அப்படிதான். இருந்தாலும் ஏன் கீழே இருங்க. இந்த மகானோட கொஞ்ச நேரம் பேசினா பெரிய பாக்கியம். அசாபி சம்மதிஷ்யாமஹா பவானி ஏதேன சாதுனா அயம் ஹி பரமோலாபா நாம் சாதுவாகும். சாதுக்குள்ளே சங்கம்ங்கிறது மகாபாகியம் அறியும் அப்படின்னு பகவான் ஆசிரமத்து வாசல் வந்து நிற்கிறார். விஷவாரூಢா பார்வதி மஸ்வார் மார்க்கண்டையர் தியானம் கலையிற உள்ளே பார்த்துன்னு இருக்காள். பாவம் உள்ளே பார்த்து கூட நாராயணஸ்வரூபமாக பரமேஸ்வர் ஸ்வரூபமாக காமிக்கிறான் பரமாத்மா பரமேஸ்வர். பகவானுக்கு எதுவும் சாத்தியம் காமிக்கும். அந்த நாராயண ரூபத்தை பரமேஸ்வரூபமாக பார்க்கும்போது நம்ம ஆத்மன் நவிஷம் பிராப்தம் தடித்பங்கஜடாதரம். என்னது ஜட்டாமனத்தோட கங்கையோடு கூட பரமேஸ்வரன் தெரியானே அப்படின்னு கண்ணை திறந்தார். ருத்ரம் தலோகைகூரம் நநாம சரசாவனுகி. பரமாத்மா பரமேஸ்வரனுக்கு விழு சேவித்தார், சுவாகத்தம் சொன்னார், ஆசனம் பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணார். பரமேஸ்வரன் இவரை பார்த்து சொல்கிறார், நதேவாச்சேதனோஜிதாக தே புனந்தி ஒரு காலேனா யூயம் தர்சனமாத்திரதா. நீண்டங்கள் சிலாரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஒரு கால வரைப்பு உட்பட்டு தான் புனிதமாக்குறது, ஜனங்களுடைய பாவத்தை போக்குறது. உங்கள் போன்ற மகான்கள்லாம் பார்த்த மாத்திரத்தை புண்ணியமாக்குறீர்கள், பாவத்தை போக்கிறீர்கள். நீ என்ன வேணுமோ நான் தரேன், வரங்கழுன்னா. மார்க்கண்டேயர் சொல்கிறார், உங்களை பார்த்த பிறகு வரங்கள் இருக்கணும்னு தோணுமா? ஆனால் வரம் கேளுன்னு சொல்லிவிட்டு சிவாக்கியத்தை மீறப்படாது. அதுக்காக வரமேகம் சாபி பூர்ணாத் காமாபிவர்ஷடாத் பகவதி அச்சுதாம் பக்திம் தத்பரேடு சாத்வயி. குருவாயிருப்பது அபார பக்தி. அந்த பக்தி குன்றாமல் என்றும் இருக்கணும், அனுகணும் பண்ணு. அந்த பகவானத்தில் எவ்வளோ பக்தியோ அந்த பக்தி பகவானுடைய அடியார்களத்த பக்தியும். இன்னும் என்ன தசாத்வயி. அந்த கிருஷ்ணனிடத்தில் எவ்வளோ பக்தியோ, ஸ்ரீகிருஷ்ணாய மகா கமலநாசாய மகா வாசுதேவாயமான்னு புஷ்பத்தை துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணுறேனோ அந்த மாதிரி பக்தியோட பில்வத்தை எடுத்து சிவாய மகா அப்படின்னு
உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும், அந்த பக்தி வரணும். இப்படி பக்தியை கேட்டுக்கொண்டு மகானான பரமேஸ்வரன் உங்களுக்கு அந்த பக்தியை கொடுத்தேன். இந்த புராணத்தை நீங்கள் அனுகிரகம் பண்ணும். புராணாச்சாரியதாஸ்து, புராணத்தை பண்ணி ஆச்சாரியன்னு பேரை வரட்டோம்னு. அந்த புராணம் தான் மார்க்கண்டேய புராணம். அதில் இருக்கக்கூடியதான் 700 ஸ்லோகம் கொண்ட துர்கா சப்தசதி தெய்வீ மகாத்மியம் அப்படின்னு சொல்கிறவன் சண்டிபாரன்னு சொல்வாள். அந்த புஸ்தகமானது அந்த மார்க்கண்டேய புராணத்தில் மகாத்மா பண்ணத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு பகவானுடைய அவயவங்களையும் அவனுடைய ஆபரணங்களையும் வர்ணித்தால் அதனுடைய தத்துவத்தை அதை விடைக்காலம் ஜபித்தா பிரம்மமேத உபாசி, பிரம்மஜானம் கிட்டும் என்று பரமசு இதை ஜபித்தா போகிறோம், பிரம்மஜானம் கிட்டும் வரும். அதுக்கு மேல் சூரியனை இன்னென்ன ருத்துக்களில் இன்னபடியாக பசிக்கிறாள்னு அதை வர்ணித்தார். இவ்வளவுதும் சொன்னதை மகானான சூதபவனுக்கர் மரணம் பண்ணுறார். மரணம்னா திருப்பி நினச்சி பார்க்கிறது. அது மகரிகள் தானே பண்ணிவிடுவா. இதை நாம் இங்கே பண்ண போகிறோம். அதுக்காக அந்த கதை முடியலன்னு வச்சு உட்காந்து போடியா அதே சொல்லுவோம். நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யாமி சாஸ்வதான். பகவானுக்கும் தர்மத்துக்கும் நமஸ்காரம் இல்லை, தர்மமே பகவான், பகவானே தர்மம். அவளுடைய தர்ம ரூபமாக இருக்கிறவன் பகவான். அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணு, மான்களை நமஸ்காரம். உத்தமமான இந்த பாகவத்தில் என்னென்ன சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறார். ஆதியில் சூத பௌராணிக்கரை பார்த்து சௌனகாதி ஈஸ்வரெலாம் பிரச்சனை பண்ணினார். மகாத்மாவான சூத பௌராணிகன் தன்னுடைய குருவான சுகாச்சாரியான ஸ்மரிச்சுண்டு சாஸ்திரசார நிரூபணம், அவதார சங்கிரகம், அதுக்கு வியாசநாத சம்பாதம், அதுக்கு மேலே பரீட்சித்த குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, பீஷ்மமுக்தி, திருராஷ்டிரமுக்தி, பாண்டவாடி மகாபிரஸ்தானம், கலியங்கிரகம். மகாத்மா பரீட்சத்துக்கு வேட்டையாடுற பொழுது ஒரு பிரம்மகுமார சாபத்தினால தன்னுடைய உயிர் பிரிவு பொழுது நின்று 7 நாளில் போகிறது நின்று சர்வத்தையும் விட்டு கங்காதீரம் வந்தார். அந்த கங்காதீரம் மகாத்மா பரீட்சித்து வந்தபொழுது சுகாச்சாரியால் வந்து உபதேசம் பண்ணுறாள். ஸ்தூல தாரணை, சூக்ஷ்ம தாரணை, சத்தியோமுக்தி, கிரமமுக்தி, அதுக்கு மேல் பிரம்மநாத மாதம், பிரம்மாவுக்கு வைகுண்ட தரிசனம், சதுஸ்லோகி பாகவத உபதேசம், விதுரோத்தவ சம்வாதம், விதுர மைத்திய சம்வாதத்தில் பாத்ம சிருஷ்டி, உத்தமமான சனகாதி சாபம், தேவஜியாள் சின்னாட்சின் நினைவாக அவதரித்ததும், அதற்கு மகாத்மாவான வராகமூர்த்தியின் அவதாரம், பூமி யுத்தனம், என்னாட்சவதம். அதற்கு மேல் தேவகூதி பாகம், கபில அவதாரம், கபிலவாசுதேவனுடைய உபதேசம், அதோடு கூட 3ஆம் ஸ்கந்தம் பூர்த்தியாகும். அதற்கு மேலே மகாத்மா நன்னாடு அவதாரம், சிவநாம பிரகாசகமான உத்தமமான தக்ஷைக்கிய துவம்சம் என்கிற புண்ணிய சரித்திரம், மகாத்மாவான துருவனுடைய சரித்திரம். அந்த சரித்திரத்துக்கிட்டால் எல்லாரோட மனசும் நல்லதாகும், சௌமனஸ்யம் இருக்கும். அதற்கு மேல் அங்க மகாராஜா, அதுக்கு மேல் வேணும் புருஷ மகாராஜன், அதுக்கு மேல் உத்தமமான புருஷ சரித்திரம், புரஞ்சனோபாக்கியானம். அந்த ருத்ரகீத மகிமையினால் புரஞ்சனோபாக்கியானத்தோடு 4ஆவது ஸ்கந்தம் பூர்த்தியாகும். அதற்கு மேல் 5ஆவது ஸ்கந்தம் பிரியவிரதன், நாபி மகாராஜன், ரிஷபதேவர், பரதயோகி போன்ற மகான்களுடைய சரித்திரம், பௌகோள வர்ணம், खगोल वर्णनम नरकलोक वर्णनத்தோட 6ஆவது ஸ்கந்தம் பூர்த்தியாகும். 7ஆவது ஸ்கந்தத்தில் பிரகலாதன் சரித்திரம், நரசிம்மாவதாரம், உத்தமமான வர்ணாசிரம தர்ம நிரூபணம், சத்சங்க மகிமையோடு 7ஆவது ஸ்கந்தம். 8ஆவது ஸ்கந்தத்தில் கஜேந்திர மோட்சம், க்ஷீராப்திவதனம், க்ஷீராப்திவதனத்தில் காலக்கூட்ட பக்ஷணம், சாட்சாத் பரமேஸ்வரன் பண்ண புண்ணிய சரித்திரம். அதற்கு மேல் லக்ஷ்மி விவாகம், மோகினி அவதாரம், தன்வந்திரி அவதாரம், உத்தமமான அமிர்தத்தை
தேவதைகளுக்கு கொடுத்த புண்ணிய சரித்திரம். அதற்கு மேல் வாமனாவதாரம், திருவிக்ரமாவதாரம், மத்ஸ்யாவதாரத்தோடு 8வது ஸ்கந்தம் பூர்த்தியாகுது. அதுக்கு மேலே ஸ்கந்தத்தில் பகவானுடைய அனுகிரகத்தினால இறையன்கிற பொண்ணும் சுத்தியம்னு ஆணாக பவித்த புண்ணிய சரித்திரம். பிரஜப்தன், மருத்தம், சரியாதி, சோனி போன்ற மகாபுருஷாருடைய சரித்திரம். அதுக்கு மேல் அம்பரீஷ சரித்திரம். இன்றைக்கி ஏகாசி இன்னைக்கு அம்பரீஷ சரித்திரம்னு கேட்குறதே புண்ணியம் உங்களுக்கு. அந்த அம்பரீஷ சரித்திரம். அதற்கு மேல் இக்ஷ்வாகு விஷத்தில் இக்ஷ்வாக்கு, மாந்தாதா, சௌபரி மகான்களுடைய சரித்திரம். உத்தவமான திரிசங்கு, ஹரிச்சந்திரன். அதற்கு மேல் சங்கர விற்த்தாந்தம், அசமஞ்ச விற்த்தாந்தம், உத்தவமான கங்காநயனம். அதற்கு மேல் சௌதாசன், மதயந்தி இவாளுடைய சரித்திரம். கட்வாங்கனுடைய வம்ச சரித்திரம். உத்தவமான ராமச்சரித்திரம். ராமச்சரித்திரத்தை சொல்லி முடிக்கும்போது இறக்கம் மனசில் வரணும். அதுதான் ராமச்சரித்திரத்தை கேட்டதுக்கு. நான் ருபூணாம வத்சக, சத்ருவாக இருந்தாலும் அன்பை காட்டுறவன் ராமன். அந்த ராவணத்தில் ஈடுபட்டு ராமச்சரித்தை கேட்டேன்னா கொஞ்சம் இறக்கம் வேணும். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் இருந்தால் அது ராமச்சரித்திரம் கேட்டவனாக மாட்டான். அதற்கு மேல் நிமி வம்சம். அதற்கு மேல் பரசுராமன் சரித்திரம், உத்தமமான ரந்தேவ சரித்திரம் என்று 9வது ஸ்கந்தத்தோட பூர்த்தி. 10வது ஸ்கந்தாரமும் கிருஷ்ணாவதாரம், கோகுல கமனம், பகவானுக்கு ஜாதகர் மகோத்சவம், பூதனா மோட்சம், சகடோச்சாரணம், திராவர்த்த சம்ஹாரம், உத்தமமான நாமகரண மகோத்சவம். அதற்கு மேல் பாலையிலே பழக்காரிக்கு பரமானுகிரகம், பகவானுடைய திருவாயிலே வையங்கண்டாள் சொல்வாளே அந்த 14 லோகத்தையும் பார்த்த மிருத்த பக்ஷனில் அந்த பகவான் பண்ணான். பகவானுடைய கருணையினால் உரலில் கட்டுண்டு இருக்க நினைச்சான். உருக்கலை யுத்தம்னு ஆச்சாரியா சொன்னான்னு இதை நீங்கள் சொல்லுங்கிற ஞாபகத்தில் சொல்கிறது தான். எல்லாம் சொல்லும்போது அந்த பாகவத கதையே சொல்லி போகணும் அப்படின்னு நினைக்கிற போது அந்த மகான்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் சிறிது சொல்லாமல் போடும். அந்த நேரத்துக்காகவும் அது உருக்கலை நிபத்தம், உரலில் கட்டுண்டு கிடக்கிறது உபநிடத்தை. அது அழகாக சொல்கிறார் வேதாந்தத்தில். பிரதாரண்யக்கம்னு உபனிஷம். அந்த அதை வச்சுக்கிண்டு ஆரண்யக்கம்னாக்க பெரிய காடுன்னு அர்த்தம். அந்த பிரகதாரண்யகம் பேர். அந்த உபநிடத்தெல்லாம் தேடி கட்டப்பட்டு வேர் வகுத்து கஷ்டப்படுறே யோகிகளே ஞானிகளேன்னு கூப்பிட்டார் லீலாசுகர்ங்கிற மகான்கள். ஆமாம், இங்கேயும் கஷ்டப்படுறீர்கள், சும்மா அப்படியே கோகுலம் போங்க, போனால் என்ன தெரியும்? உபநிடத்தும் உருக்கலேன்னு பத்தம். உரலில் கட்டுண்டு இருக்கக்கூடிய உபநிடத்தினுடைய தாத்பரியத்தை தெரியாக புரிஞ்சுக்கலாம். காங்க்ரீட்டாக பார்க்கலாம். நீங்கள் உபநிடத்தில் கட்டப்பட்டு தேட வேணாம்னு சொல்லணும். அந்த உலூக்க பந்தத்தை யமனார்ஜுன பஞ்சனம்னு நல்ல கூபரவனுக்கு அவளுக்கு சாப மோட்சத்தை கொடுத்து பகவான் பிருந்தாவனம் வர, பிருந்தாவனத்தில் அந்த கண்ணுகளை மேய்க்கும் யாஜேன வத்சாசம்ஹாரம், பகாசம்ஹாரம், அகாசுர மோட்சம், பிரம்மாவுக்கு வியாமோகம், அதனால் உத்தமான மோகத்தை போக்கி ஞானக்கண்ணில் அவர் பார்க்க முடியாத அவ்வளவு கண்டுகளாகவும் பையங்களாகவும் பிரகாசித்த பரமாத்மா ஏகரூபியாக காண்பிக்க பரமாத்மாவை நமஸ்கரித்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணார். அதற்கு மேல் தேனுகாசுரவதம். ஒன்றே பழந்தோப்புகளை இருக்க பழங்கள் நுங்குகளை சாப்பிட்ற பொழுது ஹதோ ஹதோ தேனுகயித்வேத்ய ஃபலான் யதத்பி மதுராணி லோகை ஜயேதி ஜீவேதி நுதோபி ஜயேதி ஜீவேதி ஜயேதி ஜீவேதி நுதோ விபாத்வம் மருத்புராதீஸ்வர ஆகிரோகாத். அந்த பகவானுக்கு பல்லாண்டு பாடன்னு வந்த சரித்திரம். அதற்கு மேலே காளியோத்வாசனம், காட்டுத்தீபானம், பிரம்பாசுரவதம், மீண்டும் காட்டுத்தீபானம், ரித்துவர்ணனம், மகாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் வேணுகானம் என்ற அழகை வர்ணித்த சரித்திரம். புண்ணியவதிகளான
கோபகணங்கள் வத்சாபகரணம் பண்ண புண்ணிய சரித்திரம். அதற்கு மேலே யஜ்ஞவத்னி அனுகிரகம், கோவர்தனத்தை தாங்கி பகவான் மழையிலிருந்து காத்த புண்ணிய சரித்திரம், கோவிந்த பட்டாபிஷேகம், மகானான நந்தகோபரை வனலோகத்துக்கு போனவரை மீட்டு கொண்டு வந்த சரித்திரம், கோகுலவாசிகளுக்கு வைகுண்டத்தை தரிசனம் பண்ணி வைத்த புண்ணிய சரித்திரம். அதற்கு மேல் ராசக்கிழே சுதன சாபமோக்ஷம், யுகலகீதம், அரிஷ்டாசுரபதம், மகாத்மாவன நாரதர் கம்சனத்தில் விஷயத்தை சொல்லி கம்சன் தனுஜாகத்தை வியாஜமாக வச்சுக்கிண்டு அக்ரூரை குழந்தைகளை அழைச்சின்னு வர முடியாது உத்தரவு பிறவிக்கிறது. கேசவதம் முடிஞ்சவுடனே நாரதர் வந்து நமஸ்காரம் பண்ணி நடக்கிற போகிற சரித்திரத்தெல்லாம் நான் இப்போ ராகம் என்னதுன்னு போடலை, குதிரம் போடலை, சுரம் இல்லாமல் வெறுமனை கிருத்திகை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கொண்டு போக யோமாசுரவசம், அக்ரூராகமனம், அக்ரூருக்கு வைகுண்டத்தை யவனில் காமிச்ச புண்ணிய சரித்திரம். புண்ணியாத்மாக்களான கோபிகளுக்கு கோவிந்த தாமோதர மாதவேதி இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு காலம் போக்கிற சரணம். மகாத்மாவான அக்ரூர ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய வைகுண்ட தனத்தை உபசம்ஹாரம் பண்ணவொன்னு அக்ரூரர் மதுரைக்கு வந்தவர் பகவான். மதுரா நகரத்தில் 2 நாள் வாக்கியிருந்து சஞ்சாரம் பண்ணுறார். ரஜகன்ங்கிற செலவையாளன் நிகிரத்தை அடைகிறான். வாயக்கன், தையக்காரன், மாலாக்காரன், சந்தனம் கொடுத்தவள் எல்லாம் பரமானுகிரகத்தை அடைகிறாள். சந்தனம் கொடுத்தவள் பகவானுடைய அனுகிரகத்தினால அவளுக்கிட நான் அழகில்லை என்ற எண்ணமே வபூவ பிரமதோத்தவா. அதற்கு மேல் கொலையாபிடவங்க யானை நிகிரம் பண்ணான், மன்னர்களை நிகிரம் பண்ணினான், கம்சனை நிகிரம் பண்ணான், கம்சனுடைய 8 சகோதரால் நிகிரம் பண்ணான், உத்தவமான உக்ரசேன பட்டாபிஷேகம். அதுக்கு மேல் பகவானுக்கு உபநயனம், பிறகு 64 தினங்கள் குருகுல வாசம், குரு தட்சிணை, யமலோகத்திலிருந்து அவருடைய குழந்தைய தட்சிணையாக கொண்டு வந்து கொடுத்த புண்ணிய சரித்திரம். உத்தவன் மூலமாய் கோகுலத்துக்கு ஆஸ்வாசம், அக்ரூரன் மூலமாய் பாண்டவாளுக்கு ஆஸ்வாசம், திருதாஷ்டனுக்கு விஷயம் சொல்லியும் கூட அவன் தன்னுடைய புத்திராபிமானத்தை காமித்து சொன்ன சரித்திரம். அதற்கு மேல் ஜராந்த யுத்தம், பகவான் துவாரகை நிர்மாணம் பண்ணி அதில் பிரகாசிக்கிற காலத்தில் காளைவ சம்ஹாரம், முச்சுகுந்த சம்ஹாரம். முச்சுகுந்திற்கு பரமானுகிரகம் ஒன்றா பரவம். முச்சுகுந்த மோக்ஷபலம் முகுந்தம் ஆனந்த கந்தம் அவலம்பே அப்படின்னு துர்வாசஸ்து பண்ணின ஸ்தோத்திரம், அம்பாள் பரமான ஸ்தோத்திரம். அதில் லலிதாஸ்தவத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தில் அங்க தேவதையாக பேசக்கூடிய நாராயணன் பண்ண காரியத்தை கொண்டாடுறதுக்கு வேறு காரியம் எதுவும் பெருசாக தோணலை. தூங்குற முச்சுகுந்தரை எழுப்பி அனுகிரகம் பண்ணி அந்த முகுந்தனை நான் கட்டியாக பிடிச்சேன்னு அதில் சொல்கிறேன். முச்சுகுந்த மோக்ஷபலம் முகுந்தம் ஆனந்த கந்த மூலம்பே. அதற்கு மேல் பலராம விவாகம், ருக்மிணி விவாகம், பிரத்யும்னோத்பத்தி, சமத்துகோபாக்கியம், அட்டமகிஷி விவாகம், நரகாசுரோதம் ஆகி 14,100 கன்னிகளை வாமனுக்கு பகவான் ருக்மிணியும் வேடிக்கை பேசிக்கொண்ட சரித்திரம். உத்தமமான ருக்மிணி பேத்தி விவாகத்தில் மகாத்மாவான பலராமம் ருக்மி வதத்தை தரக்கட்டின சரித்திரம். பாணாசுர விஜயம், அதற்கு மேல் மிருகசாப மோட்சம், உத்தமமான கோகுல யாத்திரை பலராமன், யமுனா கிருஷ்ணம், பௌண்டரகவாசை முக்தி, அதற்கு மேல் திவிதன்கிற வானர்ன பலராமன் சம்ஹரிக்கிறது. துரியோதன புத்தியான லக்ஷ்மி வாகத்தில் சாமனை ஜீல போட்டபோது மகாத்மாவான பலராமன் வந்து சமாதானத்துக்கு வந்தாலும் கூட இந்த துரியோதனர்கள் அதிக்ஷயமாக பேச கங்கையில் இவன் ஹஸ்தினாபுரத்தை போட்டுறதுன்னு எம்பின காலத்தில் எல்லாரும் வந்து காலில் வந்து சாம்பனை மீட்டு கொண்டும் நாட்டு பொண்ணோட மகாத்மா பலராமன் வந்தது. அதற்கு மேல் பகவானுடைய 16,800 கிரகத்தில்
அழகான கார்கஸ்ய தர்மம் எப்படி பண்ணுறாரு பகவான் நாரதர் கண்குள்ள பார்த்து ஆனந்தப்பட்டு, அதுக்கு மேலே பகவானோட ஆன்மீகம், பகவானுடைய சபைக்கு வந்து மகாத்மாவான 20,000 ராஜாக்களுக்கு தூதனாக வந்தவன் எடுத்து சொல்ல, நாரதரும் அந்த சமயம் வந்திருக்கிற காலத்தில் மகாத்மாவான பகவான் பீமசேனையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு மாறு வேஷத்தில் பகவத்சன், அதாவது இப்போ முதல் வர்ணத்தார்னா எங்கும் அட்மிஷன் இல்லை இன்னும் வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதோடு கூட இங்கே போனாலும் ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறேன். இந்த வாங்க பகவான் செயற்கரை காரியம் பண்ணுறதுக்கு பிராமண வேஷம் போட்டுக்கிட்டான். இப்போ இந்த பிராமணனாக பிறந்தவனே கஷ்டப்படுறானே அப்படின்னு. பலராமன் அந்த பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் பீமசேனன் அர்ஜுனன் 3 பேரும் பிராமண வேஷம் தங்கி ஜராசந்தனோடு யுத்தத்துக்கு அழைக்க, ஜராசந்தன் பீமசேனோட 27 நாள் யுத்தம் பண்ணி ஜராசந்தன் காலமானான், பீமசேனான். அதற்கு மேலே 20,000 ராஜாக்கள் ஒழித்து அவள் யாசு யாகத்தில் இந்த உழைக்க, பரமாத்மா ராஜு யாகத்தில் அக்ர பூஜை, சிசுபால மோட்சம், அதற்கு மேல்